பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய ஆண்டை நாம் சந்திக்க போகிறோம். புதிய ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் முடியும் போது புதிய ஆண்டிற்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு வருது. அந்த வருஷத்தின் கடைசி பகுதி வரும்போது நம்ம எல்லாத்தையுமே அப்படியே சுருக்க துவங்குகிறோம். இல்லை, புது வருஷம் பார்க்கலாம், புது வருஷத்தில் அதை செய்யணும். அப்போ புது வருஷத்தில் நிறைய திட்டங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் புதிய ஆண்டை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்ற அவருடைய பிள்ளைகளுக்கு வருஷத்தை நன்மையாக அவர் முடிசூட்டுகிறார். இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளை சமாதானமாக இருக்கணும், இந்த வருஷத்தில் என்னுடைய பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தாவீது உணர்ந்தவனாக சொல்லுகிறான், வருஷத்தை நீர் ஆசீர்வதித்து தருகிறீர். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஒரு வருஷத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த வருஷத்தை எதிர்கொள்ள ஒரு பெரிய ஆயத்தம் அவசியமாக தேவைப்படுது. பரலோகம் நமக்குள்ளே ஆயத்தத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு ஓய்வு நாளை சந்திப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் தான் உண்டாக்கின முதல் திருச்சபை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் கட்டளைகளை கொடுக்கும்போது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அதற்கான ஒரு ஆயத்த நாள் என்று ஒழுங்கு செய்தார். ஏன் அந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் அந்த மீதம் நாட்களிலே நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் அறிக்கை செய்து இன்னொரு புதிய வாரத்தை சந்திப்பதற்கு அந்த வாரத்தின் கடைசி பகுதியிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாரம் முடிந்து இன்னொரு வாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சந்திப்பதற்கு ஓய்வு நாளிலே தேவனிடத்திலே கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு முந்தின நாளை ஒரு ஆயத்த நாளாக தேவன் ஒழுங்குபடுத்தினார். அந்த ஆயத்த நாளிலே வேறு எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு அந்த ஓய்வு நாளுக்காக சமையலை கூட முன்னமே செய்து ஆயத்தப்படுத்தி வைத்து ஓய்வு நாள் முழுவதிலும் கர்த்தருடைய சமூகத்திலேயே காத்திருக்க வேண்டும் என்று முந்தின நாளிலே எல்லா காரியங்களையும் முன்னமே செய்து வைக்க வேண்டும். சமைப்பதற்கு விறகா இருந்தாலும் முந்தின நாளே சேர்த்து முந்தின நாளே சமைத்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரயாணமே பண்ணக்கூடாது என்று அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் ஒரு கட்டளையை கொண்டு வந்தார். ஏனென்றால் அந்த நாள் வழக்கத்தின்படி அந்த காலத்தின் ஆண்டவர் கொடுத்த சட்டம், ஓய்வு நாள் பிரயாண தூரம்னு ஒரு தூரம் இருக்குது. அந்த பிரயாண தூரத்தினுடைய அளவு 10,000 அடிகள். அதுக்கு மேலே உள்ள தூரத்துக்கு நடக்கவே கூடாது. என்ன ஆனாலும் அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரோடு தான் இருக்கணும். அப்படி ஒரு கடுமையான ஒழுங்கு முறைகளை கொண்டு வந்தார்.
இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். ஏனென்றால் அத்தனை மகத்துவமான ஒரு தேவன். ஆக அந்த தேவனை நாம் ஆராதிப்பதற்கு முந்தின நாளிலே ஒரு பெரிய ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த ஓய்வு நாளை ஒரு அலட்சிய போக்கா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஓய்வு நாளுக்காக ஒரு விசேஷித்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அப்பொழுது அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து ஆசீர்வதித்து புதிய வாரத்திலே சாத்தான் வைத்திருக்கிற சவால்களை மேற்கொள்வதற்கு பலனை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்போ ஒரு ஓய்வு நாளுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. மாத பிறப்பாயிருந்தா அதற்கும் ஒரு ஆயத்தம் தேவை. உங்கள் மாத பிறப்பின் நாட்கள், அந்த நாட்களில் விசேஷித்த விதமான ஆசரிப்புகள் அந்த நாட்களிலே கூறப்பட்டது. அப்போ ஒரு மாதத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆயத்தம் தேவை. ஒரு வாரத்திற்கும் ஒரு மாதத்திற்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு நாளை சந்திப்பதற்கு அதிகாலையிலேயே ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. ஆக ஒரு நாளை சந்திக்க ஒரு ஆயத்தம், ஒரு வாரத்தை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம், ஒரு மாதத்தை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுமானால் வருஷத்தை சந்திப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆயத்தத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அதை பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஆண்டவருடைய பலன் இல்லாமல் இந்த புதிய வருஷத்தை நான் எப்படி சந்திக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் என்னோடு கூட வராவிட்டால் இந்த புதிய ஆண்டை என்னால் சந்திக்க முடியாது, சவால்களை மேற்கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர் வேண்டும் என்று நாம் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே ஒரு நாளாகிலும் உபவாசம் பண்ணி ஆண்டவரை வருந்தி நம்மோடு கூட அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வரக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எம்மாவூர் சீசர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்த பின் 2 பேர் எம்மாவூருக்கு போகும் வழியிலே இயேசுவும் அவரோடு கூட கடந்து போனார் என்று எழுதப்படுகிறது. போகும் வழியிலே வேதத்துக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே போனார். அவர்கள் தன்னுடைய கிராமம் வந்தபோது இயேசுவை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்தது. அவர்களோ இயேசுவை வருந்தி அழைத்தார்கள் என்று எழுதப்படுகிறது. வருந்தி அழைத்த போது அவர்களோடு கூட தங்கும்படிக்கு இயேசு கடந்து போனார். அங்கே போன போது வேதத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். வேதத்தை விளக்கி காண்பித்த போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அப்பொழுது இயேசு அவ்விடத்தை விட்டு மறைந்தார் என்று எழுதப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, புதிய வருஷத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட வர வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டுமானால், நம்முடைய தொழிற்கூடத்திலே இருக்க வேண்டுமானால், அல்லது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அவர்களுடைய கல்வி, அதில் ஆண்டவர் இருக்க வேண்டுமானால் அவரை நாம் வருந்தி அழைக்கும் போது அவர் நம்மோடு கூட வரக்கூடியவராயிருக்கிறார். புதிய ஆண்டில் நிறைய திட்டம் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே. அற்பமான காரியம் முதலாய் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய இயலாது, முடியாது. காரணம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த எதிராளி சாதாரணமானவன் அல்ல, அவன் பலவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஆண்டவருடைய பலன், அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே புதிய ஆண்டை சந்திப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நாளாகிலும் உபவாசித்து
நீங்கள் அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நீங்க புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகும்போது, புதிய ஆண்டிலே உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை தடைகளையும் அவர் தகர்த்து எறிந்து போடுவார். பிரியமானவர்களே, 1994 ஆண்டு தற்கொலைக்கு நேராக நான் கடந்து சென்ற போது இந்த மகிமையான ஆண்டவரை நான் தரிசித்தேன். அதன் மூலமாக வெளியேற பெற்ற ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் துவக்கி ஒரு வருடம் முடியும் போது, புதிய ஆண்டை சந்திக்கும் முன்னே 3 நாட்கள் உபவாசிக்காமல் புதிய ஆண்டை நான் சந்தித்ததே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட வரவில்லை என்றால் புதிய ஆண்டை சந்திக்க என்னால் இயலாது. ஆகவே வருஷந்தோறும் வருஷத்தின் கடைசி பகுதியில் 3 நாட்கள் அவருடைய பாதத்தில் காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகும்போது அவர் நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். 2024 ஆண்டை போல 2025 ஆண்டு இருக்கவே கூடாது என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே தீர்மானிக்கிறீர்கள். ஐயோ, நான் கடந்து வந்த பாதை எவ்வளவு வேதனைக்குரியது, எவ்வளவு கண்ணீர், எத்தனை நிந்தைகள், பாடுகள். இனி இப்படி ஒரு வருடத்தை நான் சந்திக்கவே கூடாது என்று ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வருஷத்தை, வரக்கூடிய புதிய வருஷத்தை அவர் நன்மையால முடிசூட்ட ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதற்கான ஒரு ஆயத்தத்தோடு கூட கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்க குடும்பம் ஒவ்வொரு வருடமும் வடமாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் ஊழியத்தை சார்ந்த ஜெப வீரர்கள் எல்லாருமாக வருஷத்தின் கடைசி பகுதியிலே 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து தான் புது வருடத்தை சந்திக்கிறோம். அதனால் பல நெருக்கங்கள் வந்தாலும் அங்கே தேவனுடைய ஆறுதலை, வெளிச்சத்தை, வழிநடத்துதலை பார்க்க முடிகிறது. அப்படி போலவே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஆயத்தமா? இந்த புதிய வருடத்தை சந்திக்கும் போது நிச்சயமாக புதிய வருடத்திலே வழிகளில் எல்லாம், பாதைகளை எல்லாம் அவர் நெய்யாய் பொழிய பண்ணுவார். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய பிரியம். ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட ஆண்டவர் இல்லை என்றால் நாம் ஆலோசனை அற்றவர்களாகி விடுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் இருந்து ஒரு குடும்பத்தார் 1.5 வயது பிள்ளையை தூக்கி கொண்டு ஜெபம் பண்ண வந்தார்கள். அந்த பிள்ளையை குறித்து அவர்கள் சொன்ன காரியம் மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. ஏனென்றால் அந்த பிள்ளை தூங்கவே இல்லை. சில மாதங்கள் தூக்கமே இல்லாமல் 2 நிமிடம் தூங்க உடனே அழுது கொண்டே இருக்கும் இரவும் பகல். கணவனும் மனைவியும் பிள்ளையை மாறி மாறி இரவு பகலாய் பார்த்து, அந்த சகோதரியை பார்த்தா அவளுடைய கண்கள் எல்லாம் ரெட் கலரில் இருந்தது. கண்ணின் மேல் பகுதியில் ஒரு கண்ணில் கட்டியே விட்டது. காரணம் தூக்க குறைவு. பிள்ளையை கண் விழித்து பார்த்ததுனால் என்னவென்றே தெரியல, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்று பெரிய பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் போய் எல்லா விதமான டெஸ்டுகளையும் எடுத்து பார்த்தார்கள். குழந்தை நல மருத்துவர் இருக்கிறதிலே பிரபலமானவர். அவர்களையெல்லாம் பார்த்து அவர்கள் சொன்னபடி எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்த போதும் கூட எல்லாம் நார்மல், ஒன்றுமே இல்லை. பிள்ளை அழுது கொண்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் உபவாசத்தோடு என்னை சந்திக்கும்படிக்கு வந்தார்கள். நான் அவர்களுக்காக, குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பிவிட்டேன். அவர்கள் இவ்விடத்திலே வருவதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த குடும்பத்தில் ஜெபமே இல்லை. ஜெபமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். இங்கே வந்தபோது உணர்த்துவிக்கப்பட்டார்கள். அதை குறித்த ஆலோசனையோடு அவர்கள் கடந்து போனார்கள். திரும்பவும் அந்த குழந்தை வீட்டுக்கு போனால் 3 நாள்
நல்ல சுகமாக தூங்கி இருக்கிறா, இவங்களும் நல்லா தூங்கி இருக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் மறுபடியும் அந்த குழந்தை அழ துவங்கிட்டு. வேற என்ன செய்வதுன்றே உங்களுக்கு தெரியல. உடனே எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு வயதான தாயார் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல ஜோமனக்குரிய தாயார், அம்மா நம்ம தெருவுக்கு பின்னால் ஒரு சின்ன டாக்டர் இருக்கிறாரு, சித்தா டாக்டர். அவர் நல்லா ஜெபம் பண்ணி தான் ஒன்றையும் செய்வார், கொஞ்சம் அவர்கிட்ட பிள்ளையை கொண்டு போ என்று சொல்லியிருக்கிறார். அங்கே போனால் அவர் வேறு ஒன்றும் கொடுக்கல, ஏதோ ஒரு 3 சின்ன குட்டி பார்சலில் மெடிசின் மருந்துடைய பொடியை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். அது ஜெபம் பண்ணி பிள்ளை கொடுத்தாங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் என்னன்னே தெரில, இதை கொடுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த மருந்து அந்த பிள்ளை எடுத்தா, ஜெபம் பண்ணி கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த குழந்தை அளவே இல்லை, ஆரோக்கியமானாள். பிரியமானவர்களே, அவங்க கிட்டத்தட்ட 3-4 மாதமாக அந்த பிள்ளையை வைத்து கொண்டு வேதனைப்பட்டார். ஆனால் அந்த பிள்ளையினுடைய சரீரத்திற்கான ஒரு மருந்து வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தெருவில் தான் இருந்தது. ஆனால் அவர்களோ பல இடங்களுக்கு காரை எடுத்துக்கொண்டு பல பெரிய பெரிய பட்டணங்களில் பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போய் பெரிய டாக்டர்களை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான மருந்து வீட்டுக்கு பின்னால் உள்ள தெருவில் இருந்தது. அங்கதான் கர்த்தருடைய ஆலோசனை தேவை. நாம ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு புது வருஷத்தை நம்ம சந்திப்போமானால் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலோசனையை நாம பார்க்க முடியும். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவம் உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வழி வழியாக ஆலோசனை கொடுத்து கொண்டே வருவார். அதை செய்யாத, இதை செய், அங்கே போகாத, இந்த பாதைக்கு போ, இதை செய் என்று ஆலோசனை கொடுப்பார். அவர் வழி நடத்தக்கூடிய தேவன். தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் வழி நடத்தக்கூடியவர். இயேசு குழந்தையாய் இருந்த போது அதை கையில் வைத்துக் கொண்டிருந்த யோசேப்பு, மரியாள், அவர்களை பரலோகம் எவ்வளவு ஆச்சரியமா நடத்திட்டு பாருங்கள். ஏனென்றால் அந்த பிள்ளையை கொல்லும்படிக்கு சத்துரு போராடி கொண்டிருந்தான். ஏன்னா அந்த பிள்ளைக்குள்ள இன்றைக்கு வல்லமை இல்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவராய், சாத்தான் மீது அதிகாரமுடையவராய், சாத்தானோடு எதிர்த்து நிற்கக்கூடியவராய் இருந்தார். ஆனால் குழந்தை பிறந்த போது சிறு குழந்தை, அதுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை பரலோகம் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். பரலோகத்தின் தேவன் தரிசனத்தின் மூலமா சொல்றாரு, பிள்ளையை கொண்டு போய் எகிப்துக்கு போங்கிறார். திரும்ப பாருங்க, நாசரேத்துக்கு வராங்க. அவங்க முதல்ல பெத்லகேம் போறாங்க. எல்லா இடத்திலையும் அங்கே பரலோகம் அவர்களை டைரக்ஷன் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். வழிநடத்துதலை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு இயக்கங்களையும், குழுக்களையும் தேவன் வழி நடத்த அவர் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம அவரை சார்ந்து நிற்கிறோமா? அவருடைய உதவியை எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கிறோமா? அப்படியானால் புதிய ஆண்டை சந்திப்பதற்கு முன்பாக புதிய ஆண்டுக்கான ஒரு ஆயத்தம் உங்கள் வாழ்க்கையில் தேவை. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் புது வருஷத்துக்குள்ளே போக முடியாது, அதனால் நீர் என்னோடு வர வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு துணையாக அவர் வருவார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனின் சேனைகளை மேற்கொள்ள பலன் இல்லாதவர்களாயிருந்தார்கள். பார்வோன் மாத்திரமல்ல, பார்வோனுக்கு பின்னாக இருந்து பார்வோனின் இருதயத்தை சாத்தான் கடினப்படுத்தி தேவ ஜனங்களை அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாயிருந்தது. ஏன் இந்த உலகத்தில் வாழணும்? இந்த உலகத்தில் ஏன் வாழணும்? மரித்து போய்விடலாமே என்று சொல்லத்தக்க விதமாக அவர்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கசப்பாய் மாறும்படிக்கு பிசாசு பார்வோன் மூலமாக
வேதனைகளை தேவ ஜனத்திற்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே மோசே மூலமாக தேவன் அவர்களை சந்தித்தார். அவர்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயம் உண்டானது. அவர்கள் எல்லாரும் தேவனை கிட்டி சேர்ந்தார்கள். அதன் மூலமாக ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டார். மிகப்பெரிய சவால்கள், நெருக்கங்கள், அந்த இடத்திலே அவர்களை விடுதலையாக்க அங்கே தேவன் ஒரு ஆயத்தத்தை உண்டாக்கினார். என்ன ஆயத்தம்? எகிப்திலே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். வீடுகள் தோறும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதனுடைய இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. அவர்கள் பரிசுத்தத்தோடு கூட அதை புசித்தார்கள். அப்படி அவர்கள் தேவனோடு கூட ஆயத்தப்பட்டு ஐக்கியப்பட்ட நாளிலே பரலோகத்தின் தேவன் எகிப்தின் தேவர்கள் மீது நியாய தீர்ப்பை செய்தார். அவர்கள் கையில் இருந்து தேவன் தேவ ஜனங்களை கட்டவிழ்த்தார். இன்னைக்கு ஒருவேளை மந்திரவாதம் உங்களுக்கு சவாலா இருக்குதா? எனக்கு யாரோ ஏதோ பண்ணிவிட்டார்கள், என் தொழிலுக்கு விரோதமாக ஏதோ நடக்குது, அதனாலதான் இவ்வளவு இழப்பு, வேதனை. உங்களுக்கு ஒரு பெரிய ஆயத்தம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தப்பட்டது போல பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தை உரிமை பாராட்டும் போது நிச்சயமாகவே பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக விடுதலையாக்கி வனாந்தரத்தில் கொண்டு சென்றார். அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே செங்கடல் கூட அவர்களுக்கு வழியை திறந்து விட்டது. ஆண்டவர் புதிய ஆண்டிலே உங்களோடு கூட வருவாரே, ஆனால் செங்கடல் வழியை திறந்துதான் ஆக வேண்டும். செங்கடல் கூட உங்களை அடைத்து வைக்க முடியாது. காரணம், சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வரும்போது சமுத்திரம் கூட வழிவிட்டு விலகி ஓடி போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாக கடந்து போவாரே, ஆனால் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பின்னாக காக்கிறவராய் இருப்பாரே, ஆனால் புது ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புது வருஷத்தில் ஆண்டவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். வருஷத்தை உங்களுக்கு நன்மையாகத்தான் முடிசூட்டி வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு கூட நீங்கள் கடந்து போவீர்களானால், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வருவாரே, ஆனால் புது வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு வரும்படியாக நீங்கள் ஒரு நாளாகிலும் குடும்பமாய் காத்திருந்து ஆண்டவரை வருந்தி அழைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் புது ஆண்டில் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது உம்மை துதிக்காமல் இருக்கவே முடியாது ஆண்டவரே. எங்களை அவ்வளவா ஏந்து சுமந்து தாங்கி தப்பு வைத்தீர் தகப்பனே. அப்பா, புது வருஷத்தை சந்திக்கும் முன்பாக தகப்பனே, உடைய ஜனங்கள் ஆயத்தம் பண்ணும்படியாக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பேன் என்று உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். புது ஆண்டை அவர்கள் சந்திக்கும் முன்பாக புதிய ஆண்டிலே சாத்தான் வைத்திருக்கிற சவால்களை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய பலனை கொடுத்து நிரப்புவீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இந்த வருடம் போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. என் பிள்ளையுடைய வாழ்க்கை புது வருடத்தாகிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அங்கலாய்ப்போட கண்ணீரோட ஆண்டவரே என்னோடு இணைந்திருக்கிற இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது மனதுருக்கம் கொண்டு இறங்குவீராக. வெள்ளி சூனிய கட்டில் இருந்து கொண்டு என்ன செய்வது தெரியாதபடிக்கு திகைத்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளின் வீடுகளுக்குள்ளே வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படியே கட்டவிழ்த்து அவர்களை விடுதலையாய் புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு செல்லுவீராக. அப்பா தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் படுக்கை மாறட்டும், வேதனைகள் மாறுவதாக, நன்மைகள் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.